தினமும் ஜெபிக்கணும், தினமும் பைபிள் வாசிக்கணும். கன்சிஸ்டன்சியை எதிர்பார்க்கும் போதே கோவம் வரும். இந்த நாகமானும் தப்பாலாம் எதுவும் நினைக்கல, நம்மள மாதிரிதான் நினைச்சிருக்காரு. நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல போயிட்டு ஒரு நாள் 5 மணி நேரம் ஜெபிச்சா இயேசு இறங்கி நின்றுவாருன்னு நினைச்சேன். அவர் மகனே நான் தான் உன்னுடைய தகப்பன் வந்திருக்கிறேன்னு சொல்லி கட்டி அணைப்பாருன்னு நான் நினைச்சேன். அதேபடிதான் நாகமானு நினைச்சாரு. எலிசாவுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னா, எலிசா என்ன பார்க்கிறதுக்கு வெளியே வருவான், என்னுடைய குஷ்டத்தெல்லாம் இவருடைய அழகான கையினால தொடுவாரு, தொட்டு ஜெபிப்பாரு, ஐ வில் பி ஹீல்ட், எனக்குள்ள ஒரு சுகம் உண்டாயிரும் நினைச்சாரு. ஆனா அது அப்படி ஆகல. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் சிம்பிளா நடக்கல. அவர் எலிசாவை பாப்பாரு நினைச்சாரு, எலிசாவை பார்க்க கூட இல்லை. எலிசா ஆள் அனுப்புறான். இன்னைக்கு நிறைய டைம் நமக்கு அதான் பிரச்சனை. நம்ம நினைச்சோம் இயேசு பிரத்யட்சமா எல்லாம் பேசுவாருன்னு நினைச்சேன். ஆனா அப்படி எல்லாம் நடக்கலையே. வசனத்தை கொண்டு தானே பேசுறாரு. இயேசு பிரத்யட்சமா பேசுவாருன்னு நினைச்சேன். ஊழியக்காரனை கொண்டு தானே பேசுறாரு, கான்கால கொண்டு தானே என்கிட்ட பேசுறாரு. அப்படிதான் நடக்கும். அப்படிதான் முதல்ல அப்படிதான் நடக்கும். ஆனா முடிவுல என்ன நடக்கும் தெரியுமா? நம்மளை கொண்டு பலரை கத்தர் ஏவுவாரு. ஏன்னா நமக்குள்ள உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். நம்மளை பார்க்கும் பொழுதே நாகமான பார்க்கிற எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசிகள் உண்டு, இஸ்ரவேல்ல சேனைகளின் கர்த்தருடைய தீர்க்கதரிசி உண்டு. வேதத்துல நீங்க எடுத்து பாருங்க, எலிசா சொல்லுவாரு, இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசி உண்டு என்று அறியும்படிக்கு அவனை என்கிட்ட அனுப்புன்னு சொல்லியிருப்பாரு ராஜாட்ட. இந்த வைராக்கியம் உங்களால ஏவ முடியும் சிலர. எப்ப தெரியுமா? உங்களுக்குள்ள சிலது உண்டாகும் பொழுது. நாகமான பார்க்கிறவங்க ஏவப்பட்டிருப்பா, நாகமான பார்த்த குஷ்டரோகிகள் ஏவப்பட்டிருப்பாங்க. இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசி உண்டு. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அது இயேசுவே எல்லாத்தையும் செஞ்சிருவாருன்னு. கிடையாது. அவர் சொல்றாரு, நீ 7 தடவை மூழ்கி ஏந்தி 7 தடவை. யூ நீட் கன்சிஸ்டன்சி, ரெகுலர் பிரேயர், ரெகுலர் பைபிள் மெடிடேஷன். இது உனக்கு தினமும் தேவை. ஒரு நாள் விடாம தினமும் நீ பண்ணு. உனக்கு தேவையானது உனக்கு உண்டாகும். உனக்கு தேவையான ஹீலிங் மினிஸ்ட்ரி உனக்குள்ள உண்டாகும். உனக்கு தேவையான பிரீச்சிங் மினிஸ்ட்ரி உண்டாகும். உனக்கு தேவையான பவர் மினிஸ்ட்ரி உனக்குள்ள உண்டாகும். கர்த்தர் உன்னை கொண்டு செய்யும்படியான தீர்க்க தரிசன ஊழியம், தீர்க்க தரிசன ஆவி உனக்குள்ள உண்டாகும். ராபாபா சந்தலபா ரிமா சியம்தவ. இது கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஓலா சச்சலபா. இது எப்ப உருவாகும்? கன்சிஸ்டன்சி லோரோ சச்சரபா ரேபே சேகோ ரோசச்சா எல்லாரும் கண்களும் மூடி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல இன்னைக்கு உங்களுடைய குறையை அறிக்கை செய்யணும். நீங்க சொல்லணும், நான் இப்படி நினைச்சேன்பா, நான் இப்படி நினைச்சேன், ஆனா அப்படி இல்ல போனேன். இப்பதான் எனக்கு புரியுது. லேக்கா ரோட்டாசியா சலா ஓ ரபாபா சாந்தனமா லிபரியான்